government functions along with Modi and Amit Shah. They organized they organized a closed function. Raman Madam, the Raman, hello. So, Adanala, I brought to my dearest friend's daughter, Chama's daughter. The Baranga, the Raman, come in. Sir, வாங்க. Okay. Sir, வாங்க. Super. Watching it. Shiva. Shiva. No. The Raman party. Very nice Raman. That was our close photo. இது வந்து another author, Sridhar Chama. Now I request you to cut the cake. அப்புறம் book release. அம்மா கிட்ட கொடுத்துருத்தலாம். Happy birthday, sir. Happy birthday, chilla. Amma ke. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Hero. Chama, Chama, Sigro. You could go and take it. Neither Very good evening, everyone. Okay. I welcome you all for today's book release function. Okay. I just want to introduce Mr. Swaminathan, Sridhar. I know them for 15 years now. Okay. And along with Bollywood, who is also cousin of Mr. Swaminathan. It's very auspicious day because one is that they are writing the book in the name of Sridhar Sharma for ages now. I think maybe for 3 decades now, 5 decades now. So which itself is a memory to cherish. And just to talk about them is that one person talks very less, the other person keeps talking. That's how each other. Swaminathan is a man of few words, and Sridhar covers it up for rest of the words. With this, let's move on to today's event. I request Sriram sir to present and subsequently request Mr. Maudi to release the book.
be first copy to be received by Govindra. రిలీజ్ ఒక్కరు ఫస్ట్ கொடுப்பாரு கர்வர் நீங்க உட்காருங்க சார் நிக்க வேண்டாம் நீங்க உட்காருங்க என்னை அழைத்ததற்கு முதலில் என்னுடைய அருமை நண்பர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் ஸ்ரீதர் அவர்களுக்கும் சந்திரமௌழி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் புக்ஸை பற்றி இங்கே எல்லாருமே கொஞ்சம் படிப்பிலேயே இந்த நூல்களிலேயே மூழ்கி இருக்கவாதான் பார்க்கல அதை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புத்தகங்கள்னு வரும்பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கணும், இருந்தே தீரணும். நமது அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த புத்தகங்களை தவிர வேறு சிறந்த ஒரு சோர்ஸ் கிடையாது. அதே போல நம்முடைய சிந்தனா சக்தியை தூண்டுவதற்கும் புத்தகங்களால் தான் முடியும். சிந்தனா சக்தி மட்டுமல்ல, நம்முடைய ஃபர்டைல் இமேஜினேஷன், கற்பனா சக்தி, அதை தூண்டுவதும் இந்த புத்தகங்களால் தான் முடியும். நமது பாரத தேசமும் இதில் இருக்கிற புராணங்கள் இவையெல்லாம் படிக்கும்போது, இதிகாசம், ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் படிக்கும்பொழுது நம்முடைய அறிவை தூண்டுவதாக இருக்கிறது, கற்பனையை தூண்டுவதாக இருக்கின்றன. த பிரான்சிஸ் பேக்கன் தாண்டி போவார் மனிதனுடைய அந்த நூல்களுடைய இப்போ கணித மேதை ராமானுஜம்னு அவர் எழுதியிருக்கிற நூல், இப்படி தாமஸ் ஆல்வா எடிசன், இப்படிப்பட்டவர்கள், ஒரு பாரடைஸ் லாஸ்ட் பாரடைஸ் பண்ண ஒரு ஜான் மில்டன், ஷேக்ஸ்பியர், நம்ம ஊரில் கண்ணதாசன் சொல்லலாம், பாரதியார், நிறைய எவ்வளவு கவிஞர்கள், எவ்வளவு இந்த இவர்களால் நம்முடைய அறிவை வளர்ப்பதே என்பது தட் இஸ் கால்ட் இன்டலெக்சுவல் பிளே, அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை. இப்போ உடல் அளவிலான வாழ்க்கைன்னு பார்த்தா ஒரு 90% அப்படி தான் இருக்கும். அதுக்கு பியாண்ட் வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வருது, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு, இவ்வளோதான் காசிப்பு, இப்படி தான் போகிறது நிறைய. ஆனால் இன்டலெக்சுவல்ன்றது ஒரு ரிசர்ச் செய்யறாங்க, ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கிடுவாங்க. அப்படி ஒரு ராக்கெட் கண்டுபிடிக்கிறது, புதுசாக இப்போ ஏஐ இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, இப்படிதான் புதுசாக டோட்டலாக நியூவாக நம்ம நினைத்தே பார்க்க முடியாது. நம்ம வாழ்க்கையை இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது காரணம் இன்வென்ஷன்ஸ். எங்கேயோ சிங்கப்பூர்லேருந்து ஹோட்டலில் புக் பண்ணுறா, இங்கே போய் சாப்பிட்டு வாங்குறா, நம்ம போய் இங்கே மெட்ராஸில் சாப்பிட்டு வரோம். காசியில் பேசியதை காட்சியில் கேட்பதற்கு வழி செய்வோம்னார் பாரதியார். அதெல்லாம் இப்போ நிஜமாயிடுது. அப்படி ஒரு டெக்னாலஜி, அப்படி நூல்கள், இதெல்லாம் அந்த நூல்களுடைய சக்தி. அந்த இன்டெலெக்சுவல் பிளேனில் வாழறவா ஒரு 5%, 7-8%. ஆனால் இதையும் தாண்டி நமக்கு ஒரு ஆன்மீக வாழ்க்கையை ஒன்று. Sir, Mr. Ravichandran will receive the second copy. Raju will speak. Sir, அது comfort. எல்லாரும் கையில சார் எடுக்க முடியும். ஆளுக்கு ஒரு புக் எடுத்து ஆளுக்கு ஒரு புக் கொடுங்க சார். நீங்க இல்ல நீங்க ஓகே. எல்லாம் ஒரே ஹைட்ல காமிக்கணும். ஓகே. சார் முகத்தை மறைக்க பேச மாட்டேங்கிறானே. ரெடி. கை தட்டுமா. மாமியகத்திலயும் அதே மாதிரி அவ்வளோ பூஜை ஆசையெல்லாம் மாமா அப்பப்போ வந்துருவாரு. மாமி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறது. உடனே இந்த காலத்துல யாருக்கும் பசங்களுக்கு தெரியறது இல்ல, சனாதனம்னா என்னன்னு தெரியறது இல்ல. இதுக்கெல்லாம் மீனிங் சொல்லணுமா எப்படி பிளான் பண்ணி ஒரு இவர்கிட்ட கேட்டேன், ஆன்மீகம்னாக்க எப்படி பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, அவளை தெய்வீகத்துல எப்படி